அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கப்பூக்களுடன் இன்றைய நாள் வணங்குவதற்குரிய இறைவன் நம்மை வாழ்த்துவதற்குரிய அருமையான நாள் மார்கழி 1. மாதங்களில் மார்கழி என்று பாடல்களிலே நம்முடைய தமிழ் மாதத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருந்து இறைவனை நாம் வணங்க வேண்டும். நித்திய கர்மம் என்று பகவத்கீதையிலே கூறுவது போல துயிலெழுதல், நம்முடைய அனுதின செயல்களை கடைபிடித்து திருக்கோயில் இறைவனுடைய சன்னதியை ராஜகோபுரத்திலிருந்து கருவறை வரை நம்முடைய தரிசனம் முடிந்த பிறகு நாம் இறைவனுக்காக நாம ஜெபம் செய்ய வேண்டும். இந்த மார்கழியில் எழுந்திருப்பது 30 நாட்கள் மட்டுமல்ல, 12 மாதங்களும் உடல் உறுப்புகளை மருத்துவரிடம் செல்லாமல் பார்த்து கொள்வதற்கு இந்த மாதம் உகந்தது. ஆகவே இந்த அருமையான வேளையிலே இறைவனுடைய நாமத்தை கூறுங்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் திருப்பெருந்துறையிலே போற்றி என் வாழ் முதல்லா ஈய பொருளே புலர்ந்தது பூங்கழர் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுக தியமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வாயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடை யாயனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாச பெருந்தகை திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல, திரு அண்ணாமலையில் அடி அண்ணாமலை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே என்று அங்கு உள்ளவர்களை பெண்களை காலையில் எழுந்திருங்கள், அருகில் உள்ள திருக்குளத்தில் விழியுங்கள், இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்று எல்லோரையும் அழைக்கின்ற ஞான தபோதரரை வா என்று அழைக்கும் அண்ணாமலையினுடைய